நல்ல வேலைப்பா, துல்கர் சல்மான் இந்த 3 ரோல்ஸையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. துல்கர் சல்மான் செலக்ட் பண்ற எல்லா ஸ்கிரிப்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட அது ஹிட் படங்களாகவும் மாறிடும். அப்படி இவரு ரிஜெக்ட் பண்ண 3 படங்கள் என்னென்ன? முதல் படம் இந்தியன் 2. சங்கர் டைரக்ஷன்ல கமலஹாசன் மற்றும் சித்தார்த் இணைந்து நடிச்ச படம் தான் இது. இந்த படத்துல சித்தார்த்துடைய கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் டிக்யூக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அவரு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதன் பிறகுதான் சித்தார்த்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது படம் தக் லைஃப். மணிரத்னத்தினுடைய டைரக்ஷன்ல கமலஹாசன் மற்றும் சிம்பு இணைந்து நடிச்ச படம் தான் இது. இந்த படத்துல சிம்புவோட கேரக்டருக்கு முன்னாடி துல்கர் சல்மானை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு மணிரத்னம். மூணாவது படம் பராசக்தி. சுதா கங்காராவ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி மற்றும் அதர்வா 3 பேரும் இணைந்து நடிக்கிற படம் தான் இது. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டிக்யூக்கு வந்த ரோல் என்னன்னா ரவி மோகனுடைய ரோல் தான். பட் அவர் வேணான்னு சொன்னதுனாலதான் செகண்ட் ஆப்ஷனா ரவி மோகனுக்கு போயிருக்கு. பட் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. இந்த படத்துல ரவி மோகனுடைய கேரக்டர் பெஸ்டா இல்ல பெஸ்டான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 3த்துல எந்த படத்துல அவர் ஒரு வேளை நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்றத நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க.